நான் தங்கியிருக்க பூட் கேம்ப்ல இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை திருடி தின்னபடி ஆரம்பிக்குது விளாக். என்னை வந்த உடனே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாம் தான் ஃப்ரூட்ஸோட ஒரு வாக்கிங் வந்தேன். உங்கள் சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காக ரேஷன் கடையில் நல்ல கூட்டம். என்ன நண்பர்களே, நீங்க டோக்கன் வாங்கிட்டீங்களா இல்லையா? சரி, வந்த வேலையை பார்ப்போம். நீட்டா கிளம்பி சமோசா சாப்பிட்டுக்கிட்டே டிராவல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னைக்கு ஷூட் டே. பெசநகர் பீச் வரையும் போகணும். ஈசிஆர் ரோடும் பெசநகர் பீச் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த கடலை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. சென்னையில படிச்சது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் டெலிவரி வேலையும் பார்த்தேன். அந்த மலரும் நினைவுகள்லாம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-3.5 மணி நேரம் கழிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். மாலை மங்கும் நேரம் கொஞ்சமா பசிச்சுதுன்னு ஒரு சிக்கன் ரைஸை போட்டாச்சு பக்கத்துல. சரி, எல்லா தடவையும் பண்றதப்ப இந்த தடவையும் பண்ணக்கூடாது. நானும் ஊருக்கு வந்து வைஃபை கொஞ்சம் மிஸ் பண்ணேன். ஆசையா பாசமா ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொன்னா திருப்பி ஐ லவ் யூ சொல்லணுமா இல்லையா? ஆனா அவங்களோட அசத்தல் ரிப்ளை பாருங்க. இதற்கு இது பதில் இல்லையே. சரி, இன்னொரு தப்பா சொல்லுவோம். இன்னொரு ஐ லவ் யூ சொன்னா அந்த ஐ லவ் யூக்கு ரிப்ளை இல்ல. இந்த மாதிரி எமோஜியை போட்டு வெறுப்பேத்துறாங்க. ஜி, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் ஐ லவ் யூ சொல்றதுக்கு கூச்சப்பட்டா என்னஜி அர்த்தம்? இதெல்லாம் நாங்க லவ் பண்ற காலத்துல இதே ஆக்க போறதான். ஏன் ஐ லவ் யூ சொன்னாதான் லவ்வா? இல்லன்னா ஐ லவ் யூ எனக்கு சொல்ல தெரியாது இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போலாமே. கேட்டா அந்த மாதிரி எனக்கு வராது, கூச்சமா இருக்கு அப்படிம்பாங்க. என்னடா ஏய்.